ஓகே ஓகே, ரெண்டு பேருமே ஐடி கம்பெனி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படி தானே? ஆமாம் ப்ரோ. சரி ஓகே ஓகே. ஸோ ஓகே, எவ்வளோ சேலரி செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள்? ஆனால் 5.5ண்ணா, 5.5 CTC. 5.5 அப்படின்னா மாதத்துக்கு 30-40 வருதா? ஆனால் இல்லை, நான் 45,000 கிட்ட. 45. ஓகே, நீங்கள் ப்ரோ? ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா முதல் 2014 பிடிச்சிட்டு ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னும் போது நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் இல்லையா? ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே ப்ரோ, யூனிக் டெக்னாலஜியில் நீங்கள் என்ன படிச்சீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா படித்தேன். ஓகே ஓகே. நீங்கள்? நான் பைத்தான் பேஸில் படித்தேன். பைத்தானில் படிச்சீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வேலை கிடச்சிருச்சு? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஸோ எப்படி ப்ரோ இங்கே வந்து 100% வேலை வாங்கி கொடுத்துருவாங்களா இல்லை? கண்டிப்பாக கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ இப்போ நம்ம பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருமே ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ எவ்வளோ சம்பளத்தில் செலக்ட் ஆகிருக்காங்க, எப்படி செலக்ட் ஆனாங்க, ஸோ நீங்கள் எப்படி செலக்ட் ஆகிறது, இதை பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ எனக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டவுட் எல்லாமே கீழே வரக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். சரி ஓகே, சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வர்றீங்க? ஆனால் என் பேர் ஆண்டோ. ஹோம் டவுன் வந்து மதுரை. ஓகே, நீங்கள் ப்ரோ? நான் தினேஷ்குமாரன் ப்ரோ. என் நேம். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். ஓகே, ஈரோட்டில் வரீங்களா? ஓகே ஓகே, ரெண்டு பேருமே ஐடி கம்பெனி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படி தானே? ஆமாம் ப்ரோ. சரி ஓகே ஓகே. ஸோ ஓகே, எவ்வளோ சேலரி செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள்? ஆனால் 5.5ண்ணா, 5.5 CTC. 5.5 அப்படின்னா மாதத்துக்கு 30-40 வருதா? ஆனால் இல்லை, நான் 45,000 கிட்ட. 45. ஓகே, நீங்கள் ப்ரோ? நான் 8.5 ப்ரோ. MNCயில் 8.5 அப்படின்னா 70 கிட்ட வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஓகே, 72 வருதா? ஓகே ஓகே. 72,000 ரூபாய்க்கு செலக்ட் ஆயிருக்காரு. இவர் பார்த்தோம்னா 45,000 ரூபாய்க்கு செலக்ட் ஆயிருக்காரு. ஆக்சுவலி இவங்க 2 பேரோட ஃபேஸும் பிளர் பண்ணியிருப்பேன். எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலி ஐடி கம்பெனிக்கு தெரியக்கூடாது அப்படி தானே? ஸோ நம்ம யார் அப்படின்றது தெரிஞ்ச அப்படின்னா பேக் ஃபேர் ஆயிரும். ஸோ அதனால் 2 பேரோட ஃபேஸுமே நான் பிளர் பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலேஜ் படிக்கும்போது என்ன டிகிரி, என்ன கோர்ஸ் படிச்சிங்க? நான் வந்துட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், அதாவது 2021 பாஸ் அவுட் ஆனேன். 2021 பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க. நீங்கள் ப்ரோ? நான் 2014 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன் ப்ரோ. ஓ, மெக்கானிக்கல். 2 பேருமே நான் ஐடி ஃபீல்டுங்க. ஸோ யாருமே ஐடி ஃபீல்டு கிடையாது. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இவர் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ 2 பேருமே நான் ஐடி ஃபீல்டு. ஸோ நான் ஐடி ஃபீல்டு படித்தாலுமே ஐடிக்கு வரைக்கும் வரலாம் ப்ரோ, கண்டிப்பாக வரலாம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் நான் ஐடி ஃபீல்டு, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கல, வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்களும் ஐடி ஃபீல்டுக்கு வரலாம். ஸோ இவங்களை மாதிரியாவும். ஓகே ப்ரோ, 2014 பாஸ் அவுட்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்பயே ஐடி கம்பெனிக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் செலக்ட் ஆகலையா அப்போ? இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது ஐடியில். ஓகே ஓகே, நான் ஐடி அப்படினால நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்கு. ஓகே, அதான் ப்ரோ, அந்த மாதிரி நான் இன்டர்வியூலாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, ஆனால் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாலேஜ் என்கிட்ட கிடையாது. ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ அதனால் அப்படியே போயிடுச்சு. ஓகே, கிட்டத்தட்ட நிறைய கேப் விட்டுருச்சு. ஆமாம், கேப் விட்டுருச்சு. சரி, சூப்பர் ப்ரோ. இப்போ எப்படி திரும்ப 2 பேருமே செலக்ட் ஆனீங்க? யூனிக் டெக்னாலஜின்ற ஒரு டெக்னாலஜி எனக்கு தெரியும், அந்த ஆஃபீஸ் தெரியும். இன்ஸ்டிடியூட். ஓகே. ஸோ அதில் என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணான்னு கொஞ்சம் ஜாயின் பண்ணேன். ஓகே ப்ரோ, நீங்கள் எப்படி? இவர் என்னோட அண்ணா தான். அண்ணனா? ஓகே ஓகே ஓகே. இவர் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு சொன்னாப்ல. ஓகே. இவர் ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் அப்புறம் தான் நான் வந்து ஜாயின் ஆனேன். ஓகே ஓகே. 2 பேருமே யூனிக்ல தான் படிச்சீங்களா? யூனிக்ல தான் படிச்சேன். சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு எனக்கு பேசிக்காக கோடிங் நாலேஜ்லாம் என்னன்னே தெரியாது. கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் வேறு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து ட்ரெயின் பண்ணி சாட்டர்டேனா அசஸ்மெண்ட் வைப்பாங்க கம்பல்சரியா. ஓகே, அசஸ்மெண்ட்னா? அசஸ்மெண்ட் மீன்ஸ் எப்படின்னா அந்த 1 வீக் அந்த அவங்க நடத்தின கம்ப்ளீட் போர்ஷனை வந்துட்டு அந்த கோடிங் நாலேஜ் வந்துட்டு அதை வந்துட்டு சாட்டர்டே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வந்து டாஸ்க்ஸ் மாதிரி, ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி, அந்த மாதிரி வீக்லி எக்ஸாம்ஸ் மாதிரி அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அது வந்து கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும். நீங்கள் அசஸ்மெண்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். அது இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கோடிங் நாலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர். ஓகே. சோ அந்த மாதிரி அசஸ்மென்ட் பண்ணி கஷ்டப்படணும், கொஞ்சம் நிறையவே கஷ்டப்படணும். ஏன்னா பேசிக்கா கோடிங் நாலேஜ் இல்லாம மட்டும் நம்ம நிறைய ட்ரை பண்ணி பார்க்க மட்டும் தான் நமக்கு அந்த கோடிங் நாலேஜ் வரும். ஓகே, அதான் டோட்டல் டிஃபரண்ட்லியா நான் ஐடி டு ஐடிக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக தான் நாலேஜ் வேணும். ஓகே, சரி ஓகே ப்ரோ. 2 பேருமே யூனிக் அப்படின்னு சொல்கிறீங்க, யூனிக் டெக்னாலஜி, யூனிக் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படின்னா யார், அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மெயின் ஒர்க்கே தான் ப்ரோ. நான் ஐடியிலேருந்து ஐடி வரவங்க, அவங்களுக்கு ஹெல்ப், அவங்கள ட்ரெயின் பண்ணுறது. ஆல்ரெடி ஐடியில் இருக்கவங்களே வந்து பூஸ்டப் ஆகணும், அவங்கள கெரியர் பூஸ்டப் ஆகணும் அப்படின்னு அவங்கள ட்ரெயின் பண்ணுறது. ஓகே, ஆனால் ஐடி ரிலேட்டடாக எல்லாமே பண்ணுறாங்க.
இப்போ ஒருத்தவங்களோட இப்போ நானும் வந்துட்டு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ வந்துட்டு என்னால் என்னோட கெரியர்லேருந்து நான் வேற கெரியர் இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் ஐடியோட நான் வேற கெரியர். ஸோ என்னோட கெரியரை ஸ்விட்ச் இந்த ஐடி ரோலுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே என்னோட கெரியர் அப்படியே அதுலேருந்து இப்போ நான் பிஎஸ்சி மேக்ஸ் மீன்ஸ் ஐடிக்குள்ளே சுத்தமாக போக முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஸோ வந்துட்டு அதுக்கு ஏதாச்சும் பேசிக் நாலேஜஸ் தெரியணும். ஸோ அந்த நாலேஜ் உள்ள அப்படின்றப்போ இவங்க இங்கே வந்து நம்மளா கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி அப்படி நம்ம ஒரு ஐடி ப்ரொஃபஷனலிஸ்டாகவே அப்படி நம்ம கெரியரை வந்து ஸ்விட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வச்சு இன்டர்வியூஸ் வந்து பிளேஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்பிஎஸ்ல பிளேஸ் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி அவங்க பார்த்தோம் அப்படின்னா நான் ஐடியை மட்டும்தான் ஐடிக்கு மாற்றுறாங்களா இல்லை? இல்லை அப்படி கிடையாது. ஏற்கனவே ஐடியில் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு நல்லா இப்போ ஐடி கம்பெனியில் இருந்துட்டு எதுனா சரியாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட கெரியர் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. கெரியர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே அந்த இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க? எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க? இப்போ நான் வந்து படித்தது பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பிங், பேக் அண்ட் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு HTML, CSS, பூட்ஸ்ட்ராப், பைத்தான், ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க். பைத்தானோட 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், ஃப்ளாஸ்க் அண்ட் ஜாங்கோ. போத் 2 ஃப்ரேம் ஒர்க்குமே சொல்லி கொடுத்துருவாங்க. அது போக பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வந்துட்டு MySQL ஒன்று இருக்கும். MySQL டூல் யூஸ் பண்ணி ஸோ அதுல டேட்டா பெரிய டேட்டாஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது MySQL. ஸோ இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸுமே சொல்லி தந்துடுறாங்க. அந்த பேக் அண்ட் டெவலப்பருக்கு நம்ம என்ன கோர்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் அப்படி சொல்லி தந்துடுறாங்க. ஸோ நிறைய கோர்ஸ் சொல்றாங்க. அது போக வந்துட்டு என்னன்னா கம்யூனிகேஷன்ஸ். ஐடில பேசணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ்லாம் டக்குன்னு பேசிட முடியாது. ஹெச்ஆர் பேச நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அது கம்யூனிகேஷன் தான் நமக்கு ஒரு டூல் மாதிரி. இந்த இன்டர்வியூல ஹெல்ப் பண்றதுக்கு கம்யூனிகேஷன் தான் மெயின். கண்டிப்பா கம்யூனிகேஷன் கிளாஸ்ன்றதே இங்க வந்துட்டு டெய்லி ஒரு 1 hour கண்டிப்பா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ கம்யூனிகேஷன் கூட இங்க ட்ரெயின் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கோர்ஸ் சொன்னீங்க. அது பைத்தான் டூல்ஸுக்கு ஸோ நிறைய சொன்னீங்க. அது எதுவுமே எனக்கு தெரியாது, பார்க்குற அவங்களுக்கும் மேபி தெரியாம கூட இருக்கலாம். ஸோ இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இல்லையா? யாருக்கு என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. கண்டிப்பா. சரி, ஓகே. ஸோ ஓகே ப்ரோ, நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா முதல் 2014 பிடிச்சிட்டு ஐடிக்குள்ள போகணும் அப்படின்னும் போது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணீங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாமல் இல்லையா? ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கான இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க ப்ரோ. டாப் டு பாட்டம் இன்டர்வியூ நம்ம எப்படி நடந்துக்கணும், கிளைண்ட் எப்படி பேசணும், அதுக்குண்டு கம்பெனி நம்ம இது பண்ண ட்ரெயின் பண்ண தேவையில்ல, இங்கே நம்ம ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஸோ அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ப்ரோ. ஸோ யூனிக்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நானே வந்து கொஞ்சம் இதாக இருப்பேன், வெளியே பேசுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர். எனவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரோட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். சரி, ஓகே ப்ரோ. யூனிக் டெக்னாலஜியில் நீங்கள் என்ன படிச்சீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா படித்தேன். ஓகே. நீங்கள்? நான் பைத்தான் பேஸில் படித்தேன். பைத்தானில் படிச்சீங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வேலை கிடைச்சிருச்சு? கண்டிப்பாக. ஓகே. ஸோ எப்படி ப்ரோ இங்கே வந்து 100% வேலை வாங்கி கொடுத்துருவாங்களா இல்லை? கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கான எஃபெக்ட் வந்து நம்ம போடணும். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படின்னா இங்கே வந்தால் ஓகே வேலை கிடச்சிரும் அப்படின்ற மைண்ட் செட்டோட வராங்க. அப்படி மைண்ட் செட்டில் வந்து அது வந்து டோட்டலாக வந்துட்டு அது ராங். அவங்களோட கேல்குலேஷன் வந்து டோட்டலாக வந்துட்டு தப்பான கேல்குலேஷன். அப்படி வந்து சரி இங்கே வந்து இங்கே படித்தா இங்கே வந்தால் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்க 10 பேர் ஸ்கிப் ஆகி போனவங்களும் இருக்காங்க. ஸோ இங்கே வந்தால் நம்ம வந்து படித்து நம்ம அதோட எஃபெக்ட் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் நம்மளால வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். மார்னிங் டு ஃபுல் டே இங்கே தான் இருக்கணும். அதாவது அவங்க கிளாஸ் டைம் வந்துட்டு இந்த ஹவர்ஸில் இந்த கிளாஸ்ன்னு சொல்லி அலோட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அலோகேட் பண்ணதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம தான் வந்துட்டு கோட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. அந்த கோட் ப்ராக்டிஸ் பண்ணா தான் நல்லா இருக்கும். சூப்பர். ஓகே. ஸோ அதாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஐடிக்குள்ளே போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ இவங்க யூனிக் பார்த்தீங்க அப்படின்னா 50% எஃபெக்ட் போடுவாங்க. நீங்கள் ஒரு 50% போட்டால் மட்டும் தான் அவங்களால 100% ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ ஓகேங்களா? ஓகே ப்ரோ, யூனிக்கில் போய் படித்தோம் அப்படின்னா ஜாப் கன்ஃபார்மாக மேக்ஸிமம் கிடச்சிருது. ஸோ 50-50 போடும்போது மேக்ஸிமம் கிடச்சிது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எத்தனை மாதம் படிச்சீங்க? எனக்கு ஆல்மோஸ்ட் 4 months ஆயிடுச்சு ப்ரோ. 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 1 month வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. நீங்க ப்ரோ? நான் கோர்ஸ் முடிக்கவே 4 months ஆயிடுச்சு. ஏன்னா பேசிக்கலி நான் ஐடில இருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் பண்றப்போ அந்த கோடிங்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கே 40 days நியர்லி கிட்ட ஆயிடுச்சு. ஸோ தென் அப்புறமேட்டு வந்துட்டு இன்டர்வியூக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் அவங்க கொடுத்தோன்னே அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே கிடைச்சிருச்சு. சூப்பர். ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா நான் ஐடி படிச்சுட்டு ஐடிக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அதுக்கு யூனிக் டெக்னாலஜி அப்படின்ற யூஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி படித்தாலும் சரி நீங்கள் ஐடிக்குள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிக் டெக்னாலஜியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா கால் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு எல்லாமே ட்ரெயின் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்கள் வீடு நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.